everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் யூனிட்டை பார்க்க போகிறோம். ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லெட் us come to the lesson. ஸோ introduction of the biostatistics. ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் அதில் என்னென்ன பார்ட்லாம் இந்த தேர்ட் யூனிட்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரொடக்ஷன் டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். collection of data அடுத்ததான் classification of data, tabulation, frequency distribution, graphical presentation of data, diagrammatic presentation, measures of central tendency or average, measures of dispersion, standard error, probability, I-square test, t-test, correlation analysis, regression analysis and testing hypothesis. ஓகே, ஸோ இந்த மாதிரியே 16 டாபிக்ஸ் இந்த யூனிட்டில் இருக்குது. அதாவது சப்டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. 16 டாபிக்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்ட்ரொடக்ஷன் டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் வாட் இஸ் மீன் பை பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஆல் கலெக்ஷன்ஸ், அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர் கனெக்டட் வித் த பயாலஜி. ஓகே, ஸோ அதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான டேட்டாக்களை ஃபஸ்ட்டு சேகரிக்கிறது. ஸோ சேகரித்த டேட்டாவை அப்படியே முறைப்படுத்துதல், இல்லை அப்படின்னா தொகுத்தல்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொகுத்த அந்த டேட்டாவை டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா, அதாவது அதை விளக்குறது. அதுக்கப்புறமா அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை ஆய்வு செய்கிறது. ஸோ இதை பற்றியே படிக்கக்கூடிய அறிவியலுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஒன் இதில் விச் இஸ் ஆல்சோ கால்டு பயோமெட்ரிக்ஸ். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னொன்று சொல்லலாம், என்ன அப்படின்னா பயோமெட்ரிக்ஸ். ஸோ பயோமெட்ரிக்ஸ் ரெஃபர்ஸ் டு பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன பேர், பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா பிரசந்த சந்திர மெஹலோனோபிஸ். ஓகே, ஸோ யார் அப்படின்னா பிரசந்த சந்திர மெஹலனோபிஸ் அப்படிங்கிறவர் தான் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தரவுகளை திரட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆர்கனைசிங் டேட்டா, தரவுகளை முறைப்படுத்துறது. இன்டர்பிரிட்டிங் டேட்டா, தரவுகளை விளக்குறது. அதாவது அந்த இமேஜஸ், பார் டயக்ராம், பை டயக்ராம், பை சார்ட், இந்த மாதிரியான டயக்ராம் போட்டு அதில் விளக்குறது தான் என்னது இன்டர்பிரிட்டிங் டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ். ஓகே, ஸோ அப்படி போட்ட விளக்குன அந்த டயக்ராமில் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கணித முறையில் ஆய்வு செய்தல், அதுக்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் O2 இன் ஃபியூ வாட்டர் சாம்பிள். ஓகே, அதாவது கொஞ்சம் வாட்டர் சாம்பிள் நிறைய எடுக்கிறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் சாம்பிள். ஸோ அதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஒன்று சென்சஸ் and another one is the estimation of O2 in few water sample. Okay, next the water sample from a population. So water sample from a population. ஓகே, ஒரே ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அது இண்டிவிஜுவல்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த நிறைய வந்து வாட்டர் சாம்பிள் எடுக்கிறதுனால அது வந்து டோட்டலாக பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எஸ்டிமேஷன் ஆஃப் O2 இன் ஈச் வாட்டர் சாம்பிள் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ வந்து கீழே டேபிள் கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் சாம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ml. ஓகே, அதில் 4 சாம்பிள் எடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4.5 இருக்குது, செகண்ட் சாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 6.9 ml இருக்குது, தேர்ட் ஒனில் 6.2 ml இருக்குது, ஃபோர்த் ஒனில் 5.3 ml இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியே வந்து 4 சாம்பிள் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த 4லையுமே வந்து கொஞ்சம் வேரியேஷனான டேட்டா தான் இருக்குது. ஓகே, ஸோ 4.5, 6.9, 6.2, 5.3. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. தென் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த வாட்டர் சாம்பிள். அந்த வாட்டர் சாம்பிளில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறது தான் டேட்டா. ஃபஸ்ட்டு சாம்பிளில் 4.5, ஸோ இது ஒரு டேட்டா. தென் செகண்டில் 6.9, இது ஒரு டேட்டா. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த வாட்டர் சாம்பிள் இஸ் த டேட்டா. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து அரேஞ்சிங் த வேல்யூஸ் இன் காலம் இஸ் கால்டு டேப்லேஷன். ஸோ அப்படி கிடைச்ச டேட்டாவை என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து டேப்லேஷனில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சாம்பிளில் 4.5, செகண்ட் சாம்பிளில் 6.9, தேர்ட் சாம்பிளில் 6.2, இந்த மாதிரியே வந்து அதோட வேல்யூவை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு காலமில் போடுறோம். அதுக்கு பேர் டேப்லேஷன் அப்படின்னு பேர். அடுத்ததாக வந்து அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். 4 சாம்பிள்லேயுமே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்று வேரியேஷன் தான் இருக்குது, isn't it? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் வேல்யூஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் லோயர் வேல்யூஷனும் இருக்குது. ஸோ இந்த ஹையர் அண்ட் லோயர், ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாப்புலேஷன் இஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் த ஸ்டடி எலமெண்ட் ஆர் த அப்சர்வேஷன். ஒரு பாப்புலேஷன் அப்படிங்கிறத யார் உருவாக்குறான்? எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமா வந்து சேர்ந்து டோட்டலாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் த ஸ்டடி எலமெண்ட் ஆர் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் O2 பார்த்தோம் அப்படின்னா த வாட்டர் சாம்பிள் ஃபார்ம் எ பாப்புலேஷன். த வாட்டர் சாம்பிள் 1, 2, 3, 4. ஸோ இந்த 4 டுகெதர் ஃபார்ம் எ பாப்புலேஷன். ஓகே, அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் ஈச் வாட்டர் சாம்பிள் இஸ் அ வேரியபிள். ஸோ இப்போ சாம்பிள் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 4.5 இருக்குது. ஸோ 4.5 டிஃபர் ஃப்ரம் த 6.9 செகண்ட் சாம்பிள் அண்ட் செகண்ட் சாம்பிள் டிஃபர் ஃப்ரம் தேர்ட் சாம்பிள், isn't it? ஸோ 6.2 இருக்குது. ஸோ 6.2 தேர்ட் சாம்பிள் இஸ் டிஃபர் ஃப்ரம் த ஃபோர்த் சாம்பிள். ஃபோர்த் சாம்பிள்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் இருக்குது, isn't it? ஸோ இந்த மாதிரியாக வந்து வேரியேஷன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த வேல்யூக்கும் இடையில வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வேரியபிள் அப்படின்னு பேர். தென் த டேட்டா இஸ் த குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், என்னுடைய இன்ஃபர்மேஷன்லேருந்து அதனுடைய குவான்டிட்டிஸ் அளவை வச்சுட்டு வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, அந்த ஒரு பாப்புலேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு we can classified into 2 types. Okay, one வந்து finite population and another one is infinite population. ரெண்டு என்னெல்லாம், ஒன்று finite population, இன்னொன்று வந்து infinite population. finite அப்படின்னா என்ன? கவுண்டபிள். ஓகே, லிமிட்டட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நம்மளால் வந்து எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபினிட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லிமிட்டட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இன்ஃபினிட் அப்படின்னா அன்கவுண்டபிள், நம்மளால் வந்து எண்ணவே முடியாது. அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினிட் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னா வந்து ஸோ நம்பர் ஆஃப் கோகனட் ட்ரீ இன் எ குரூப். ஒரு தென்னந்தோப்பில் வந்து எத்தனை தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அதை எண்ணிடலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கட்லா ஃபிஷ்ஷஸ் இன் ஏ பாண்டு, ஒரு பாண்டில் எத்தனை வந்து கட்லா ஃபிஷ் இருக்குது அப்படின்னாலும் லிமிட்டட் வாட்டரில் எவ்வளோ இருக்குங்கிறத
நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இது வந்து finite population, limited number of individual. At the same time, infinite population na unlimited number of individual. For example, stars in the sky. வானத்தில் வந்து எத்தனை விண்மீன்கள் இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன முடியாது, isn't it? Uncountable. At the same time, ஒரு கடலில் வந்து எத்தனை ஃபிஷ் இருக்குன்னு எனக்கு கேட்டால் என்ன முடியாது, uncountable. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபினிட் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டேட்டா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது தரவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வேல்யூஸ் ரெக்கார்டட் இன் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் அப்சர்வேஷன், ஒரு சோதனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து தரவு அல்லது டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து டேட்டம் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், டேட்டா அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, ஸோ டேட்டா அப்படின்னா என்ன, ஒரு திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது உண்மைகள், அதுதான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது தான் வந்து திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது உண்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு டேட்டாவை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைமரி டேட்டா. ஓகே, ப்ரைமரி டேட்டா. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ ப்ரைமரி டேட்டா அப்படின்னா த டேட்டா கலெக்டட் பை அன் இன்வெஸ்டிகேட்டர். ஓகேவா? ஸோ இன்வெஸ்டிகேட்டர் மூலமாக வந்து திரட்டக்கூடிய அந்த தகவல் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபஸ்ட்டு யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறது. ஓகே, தென் த பர்சன் கலெக்டிங் த டேட்டா கால்ட் இன்வெஸ்டிகேட்டர். யார் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது வந்து ப்ரைமரி டேட்டா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்சஸ் எடுக்கிறது சொல்லலாம். மக்கள் தொகை கணக்கெடுக்கல வீட்டில் போய் என்ன கேட்பாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது. ஸோ இந்த மாதிரியாக வந்து தகவல்களை திரட்டுறதுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா. ஓகேவா? தென் செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது டேட்டா கலெக்டட் ஃப்ரம் அனதர் சோர்ஸஸ், ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாவை வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரைமரி டேட்டாங்கிறது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் சொல்லலாம், ஜேர்னல்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தகவல்களை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான் என்னது செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து டேட்டா, ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறது டேட்டா கலெக்டட் பை அன் இன்வெஸ்டிகேட்டர். இங்கே வந்து செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது டேட்டா கலெக்டட் ஃப்ரம் அனதர் சோர்ஸஸ். ப்ரைமரி டேட்டாங்கிறது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், செகண்டரி டேட்டாங்கிறது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ப்ரைமரி டேட்டாவில் வந்து யார் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை சொல்கிறோம். அங்கே செகண்டரி டேட்டாவுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ். ஓகே, இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆர்கனைசிங் டேட்டா. ஸோ இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.